கடவுளருள் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்வார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிலையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவ 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026 ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி.
உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். துளாராசி அன்பர்களே, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார். இந்த மாதம் பெரிய ஏற்றம், நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக வரும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல்கள் வரும், வேலையில் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருக்கார். சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்கார். கேட்கவே வேண்டாம், எது எடுத்தாலும் வெற்றி 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 தான். இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எடுத்த காரியங்கள், போட்டி தேர்வு, போட்டிகளில் வெற்றி, இது எல்லாமே நிச்சயமாக சேரக்கூடிய வாய்ப்புகள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வருவார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா 27/3/2026 அன்னைக்கு சுக்கிரனுடைய மாறுதல் வருது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல மேஷத்துக்கு வரார். அப்போ திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு இவ்வளோ நாளாக பார்த்துட்டு தடைப்பட்டு போயிட்டே இருந்ததுன்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவரே 5ஆம் இடத்துல போயிருக்கார். 7-5 தொடர்பு ராகுவோடு சேர்ந்துருக்கு. மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஏறக்கூடிய காலகட்டம். பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய மாற்றங்கள், அதாவது செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்கய்யா. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். வலுப்பெறுது. உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நீண்ட நாட்களாக கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய புகழுக்கும் பெயருக்கும் களங்கம் விளைவிச்சுக்கிட்டு இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு போனார். 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார் அப்படின்னாலே முடிசூடா மன்னன் என்று சொல்லுவாங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வெற்றி 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 வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது என்னன்னாக்க, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. 9ல் குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதுவும் பார்த்தாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கே வாங்கிட்டு இருந்த வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ஏற்றம் இருக்கும். அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் பண்ணக்கூடிய இன்ஜினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிகேஷன் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஏஐ அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து அதில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள்னு பேர், அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர். அது இந்த துளாராசி என்பவர்களுக்கு என்னென்னைக்கு வருதுன்றதை பார்ப்போமா? 23/3/2026, 24/3/2026, 25/3/2026 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செல்றதை தவிர்ப்பது நல்லது. சரி, அடுத்தது இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னாக்க வழிபட வேண்டியது அப்படின்றது எம்பெருமான் சுக்கிர பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள கஞ்சனூர் அப்படின்ற இடம். இது கஞ்சனூர் அப்படின்றது சுக்கிரனுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சுக்கிர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாக்க வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலாத்தை பொறுத்தவரை வெற்றி எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகளில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்களில் ஜெயம், பண வரவிற்கு அதிகமான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்களே ஆனால் அதாவது புதன், ராகு மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தியை நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சின் மூலியமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கலைத்துறையில் இருப்பவர்கள், பால் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸு, அதை தவிர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லா இதுலேயும் இந்த நகை இது பண்ணுறவங்க, அந்த மாதிரி தங்க இது பண்ணுறவங்க, வைரம் கட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வைரம் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் முகவர்கள், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதை தவிர இந்த டியூப் லைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 90 விழுக்காடு ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.